ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் விஜய் சேதுபதி சாருக்கும் கவின் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படத்தோட டைட்டிலில் இருக்கிற மாதிரியே நானும் இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக சிறப்பாக இந்த படத்தை நாங்கள் March 27 ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேவை. ஹாப்பி ராஜ் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். நான் இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங் இருந்தது. எப்படியாவது இந்த படத்துக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. தாலி ரிங் தாலி ரிங் தாலி ரிங் தாலி உனக்கு ரிங் வேணுமா வேணாமா? உனக்கு ரிங் தானே வேணும், உனக்கு ரிங் தானே வேணும். நான் காட்றேன் உனக்கு ரிங்க. So thank you so much Jayavardhan sir and Jaykant sir for having me on board, and thank you so much Maria for believing me and trusting me for being your Kavya. And GV sir ஸ்டார்டிங்கில் ரொம்ப அப்படியே ஃபார்மலாக ரெண்டு பேரும் இருந்தோம், ஹலோ ஹலோ அப்படின்னு இருந்தோம். இப்போ செம்ம வைப் ஆகிட்டோம் ரெண்டு பேரும். வாங்க வாங்க ஜி போங்க ஜி அப்படின்னு இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் மை ஆனர் அண்ட் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. Found a very good friend in you and I also learned so much from you. So thank you so much. தாலி ரிங் ஏன்டா எங்க தல இருக்கீங்க? அடிச்சிட்டு சாவுங்கடா. கேம்ல கூட என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னியேடி. நான் என்ன சொன்னாலும் நம்புறியாடா? வர்ஜின் பசங்க அடச்சை நித்ரா, உன்னால அடிக்கிறதுல தப்பே இல்லடா. இப்படி பழசா இருக்கேடா. ஏய் யாரா பழசு? தான ஒரிஜினல் ஓஜிடா. படத்தில் இருக்கிற ஃபாதர்ஸ் அப்பா சார் அண்ட் ஜார்ஜ் மரியன் சார். சார் இட் வாஸ் மை ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அப்பா சார் என்னோட அப்பாவாக நடிக்கிறாரு அவங்க கம்பேக் ஃபிலிமில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வி ஆல் ஹேட் அ வெரி வெரி கிரேட் டைம் ஆன் செட். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் குரூக்கும் குமார் கங்கப்பன் சாருக்கும், பிரவீன் ராஜா சாருக்கும், செல்வா சாருக்கும், மதன் சாருக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நாங்கள் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணோம், டீசர் ரிலீஸ் பண்ணோம், சாங்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படியே எங்கள் படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். I am back. Justin sir, I'm a big fan of your music. Thank you so much for the beautiful songs. And ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பி ராஜ் March 27 வரப்போகுது. நீங்களும் அப்படியே ஹாப்பியாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. Will you marry me? உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா நான் தாண்டி இந்த உலகத்திலே ஹாப்பி. ஏமோ வேணாம் ஒண்ணு வேணாம், வாழ்க்கை ஃபுல்லா தனியா ஆடிட்டுறான். ஆடினே இருப்பேன். பயங்கரமாக குளிருது. ஒரு ஸ்வெட்டர் எடுத்துன்னு வர மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா எடுத்துகிட்டு வந்திருப்பேன். லைட்டாக பசிக்குது வேற. மரியா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேலண்ட்டு. ஃபியர்லெஸ்ஸாக இருக்கான். ரோரு ரைஸு என்னடா RRR படத்தோடைய டைட்டில்லாம் சொல்கிறேன். ஃபியர்லெஸ்ஸான டக்குனு மெசேஜ் அனுப்பிச்சா ChatGPT மாதிரி ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்லடா. பட் உண்மையாகவே இந்த மாதிரி ஒருத்தர் டெலிவர் பண்ணுவாங்க ஒரு படத்தைனா அவங்களுக்கு நான் ChatGPT-யாக இருக்க விரும்புகிறேன். உண்மையாகவே அதாவது த்ரிஷானந்தரில் ஒரு எனர்ஜி இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த A சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும். அந்த எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டு அழகாக இந்த கேரக்டரில் ஒரு ஃபேமிலி ஆங்கிள்லையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லையும் எல்லா ஏஜுக்குமே பார்க்கக்கூடிய ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஒரு டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இருக்கணும். அதாவது அவங்க கொடுக்குற டயலாகும் அந்த பர்ஃபார்மன்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து எனக்கு த்ரிஷானந்தரில் ஆதிக்கும் எனக்கும் இருந்துச்சு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண. அந்த மாதிரி எனக்கு மரியா கிட்ட எனக்கு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. கதை சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடைக்கல. நான் நிறைய பேர்கிட்ட அனுப்பிச்சேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெயவர்தா அண்ட் ஜெயகாந்த் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க.
ஆனால் எனக்கு ஒரு பயம், ஏன்னா புது ப்ரொடியூசர் புது டைரக்டர் பாதிலேயே தான் எடுக்காமல் ஓடி போயிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் எனக்கு பயம் இருக்குது. பாதி எடுப்பாங்க, அப்புறம் ரிலீஸ் அப்போ வந்து நீங்கள் தான்ப்பா ரிலீஸ் பண்ணணுன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் வந்து அவர்கிட்டயே சொன்னேன், சார் உண்மையாகவே படம் எடுத்துருவீங்களா, எடுத்து முடிச்சிருவீங்களா அப்படின்னு. சார் நீங்கள் பாருங்கள் சார், நாங்கள் சொன்ன டேட்டில் கண்டிப்பாக முடிப்போன்னு. ஸோ நான் கேப்பில் வந்து லைக் மென்டல் மனதில் போயிட்டு இருக்க கேப்பில் ஐ கேவ் த டேட்ஸ். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவங்க படத்தையே முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. பிஸ்னஸும் முடிச்சிட்டாரு, லைக் ஓடிடி சேட்டலைட் எல்லாமே லாக் பண்ணிட்டாரு. ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்குள்ளே படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ தேங்க்யூ. ஒரு டெபியூ ப்ரொடியூசருக்கு வந்து இவ்வளோ எங்களெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாமல் நீங்கள் தான் எங்கே பேசணும், நீங்கள் தான் சேட்டலைட் பேசணும், நீங்கள் தான் ஓடிடி பேசணும்லாம் எந்த ப்ரெஷருமே கொடுக்காம அந்த படத்துடைய தன்மையும் படத்தை வச்சுமே படத்தோட மெரிட்லேயே கிடச்சிருச்சு. அதனால் மரியாவும் ஜெயகாந்த் ஜெயவர்தா வந்து மெரிட்டில் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. படம் பார்த்த நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்காங்க, சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்பா சீக்கிரம் வாப்பா. I am rock. காதலுக்காக காதலர்கள் சண்டை போட்டா பரவாயில்ல, இந்த காதல் தேசமும் கைதியும் சண்டை போட்டு என்னாக போதும். ஆள உருளா சாவே. ஃபர்ஸ்ட் ஐ டாக் அபவுட் மரியம் ஜார்ஜ் சார். சில பேர் சொல்லுவாங்க இந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னுவாங்க. அது வந்து சில படங்களுக்கு நடக்கும், முக்கியமான படமாக இருக்கும், அந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருப்பாங்க. எவ்வளோ படங்கள் இருக்கும், லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மூன்றாம் பிறை அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்காகவே அவர் பிறந்திருக்காரு ஜார்ஜ் சார். இதை நான் சொல்லலை, ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு டாப் ஆக்டர் படத்தை பார்த்து அவரோட சீன்ஸ் பார்த்து அழுதுட்டு சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த ரோலும் அவருக்கு வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ கங்க்ராட்ஸ் ஜார்ஜ் சார். இந்த படத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த படம் முடிச்சிங்கன்னா ஜார்ஜ் சார் உங்கள் கூடவே நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்க உங்கள் வீட்டுக்கு, அந்த மாதிரி அவர் உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுவார். ஸோ அண்ட் எப்படி சொல்கிறது, அவர் வந்து எனக்கு தெய்வ திருமகள் மதராசப்பட்டினம்லேருந்து எனக்கு தெரியும், அவருடைய அப்கமிங் டைம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்த ஜார்ஜ் சார் தெய்வ திருமகள் வந்து பாடினீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டுடியோவில் வந்து அந்த கேரக்டர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தவங்க இப்படி வந்து ஒரு கைதி, அப்புறம் இப்போ ஒரு ஹாப்பி ராஜ் பண்ணி ஒரு செம growth. he deserves it for the அந்த அவர்கிட்ட ஒரு எளிமையும் அந்த ஒரு ஒரு ரொம்ப யதார்த்தம் இருக்குது, அந்த அழகு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பி ராஜில் பார்ப்பீங்க. இட்ஸ் அ ஃபிலிம் டெடிகேட்டட் டு ஆல் ஃபாதர்ஸ் டெஃபினட்டாக. அப்புறம் அப்பாஸ் சார், இந்த படம் வந்து யாருக்கு கம்பேக்காக இருக்கு இல்லையோ அவருக்கு வந்து கம்பேக்காக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஸ் சச் எ கிரேட் சோல், உண்மையாகவே ரொம்ப நல்ல பர்சன். அவர் கூட பழகமோ தெரிஞ்சது, ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட இன்னும் இருக்குது, சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது. அது வந்து நான் மறக்கவே மாட்டேன் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ். ஸோ அவருக்காக ஐ ஃபீல் ஹாப்பி ராஜ் ஷுட் டூ வெல் ஃபார் அப்பாஸ் சார். அண்ட் ஹி டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் அண்ட் ஆல் லாங்குவேஜஸ்னு நான் நம்புகிறேன். அவர் பயங்கரமாக திடீர்னு ஒர்க் அவுட்லாம் போயிடுவார், ஃபிட்னஸ்லாம் சொல்லுவார், நான் இந்த டயட்டில் இருக்கேன், நான் இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போகிறேன், நான் என் மசில்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்வார். திடீர்னு நைட் ஆனால் பேய் கதைகள்லாம் சொல்லி பயமுறுத்துவார். உண்மையாகவே அவர் வாழ்க்கையில் நடந்த மாதிரி சொல்லுவார். நாங்களும் வந்து அங்கே இதில் கும்பகோணமாக இது பொள்ளாச்சியில் தங்கிட்டு இருந்தோம். ஒரு உண்மையாகவே நைட்டு தூங்க முடியாது, அந்த மாதிரி ரொம்ப ரியலாக சொல்லுவார். அவர் எங்களை பயமுறுத்த சொன்னாரா இல்லை வந்து அவரோட ரியல் ஸ்டோரியான்னு தெரியல, ஆனால் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய கதைகளை கேளுங்க. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் கம்பேக் ஃபார் அப்பாஸ் சார். அப்புறம் கௌரி, ஷீஸ் டன் அ வெரி வெரி நைஸ் ஜாப், நல்ல ஆக்டர், வெரி ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு நேச்சுரல், ஷீஸ் அ நேச்சுரல். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் கூட ஒர்க் பண்ணது. உங்களுக்கு ஒரு செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அவங்களோட தனி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா the confidence she carries, it's like really really nice. So best of luck to you. அண்ட் எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் வந்துடுவாங்க. நான் ஏதாவது ஃபிலிம் ஃபேர் வாங்கினேன்னா அவங்க ஒரு ஃபிலிம் ஃபேரோட வந்தாங்க, ஹே என்ன கௌரி என்னங்க அப்படின்னா, அப்புறம் விகடன் அவார்டு வாங்கினா அங்கேயும் இருப்பாங்க, என்ன சார் நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு. நேஷனல் அவார்டு ஒண்டி தான் மிஸ்ஸு, அதுவும் சீக்கிரம் வாங்கிடுவாங்க. எந்த அவார்டு போங்க கௌரி தான். அப்புறம் அங்கே நாங்கள் ட்வின் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தோம், பியாண்ட் பிக்சர்ஸில் எடுத்து ஷேர் பண்ணாங்க. ஸோ ஷீஸ் கோனா மேக் இட் ரியலி பிக். அப்புறம் பிரார்த்தனா தானே, ஓகே. அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, லக்கி சாமாக தான் இருக்கிறாங்க. அவங்க நடிக்கிற படம் எல்லாமே ஹிட்டு. ஸோ
திருப்பி உங்கள் சாமை எங்கள் படத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, ரியலி ரியலி ஸ்வீட். அந்த படமே அவங்கள வச்சு தான், உண்மையாகவே ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களை வச்சு தான் ஆரம்பிக்குது. எங்கள் டைரக்டர் போயிலாம் சொல்ல, எங்ககிட்ட சொல்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லலை. இப்போ முடிஞ்சிடும் சார், இப்போ முடிஞ்சிடும் சொல்லுவான், கடைசி வரைக்கும் அனுப்ப மாட்டான். ஷார்ட் முடிச்சுட்டு டப்பிங்கும் இப்போ முடிப்பேன்னுவான். சூப்பராக இருக்குது சார், ஆனால் நீங்கள் இது பண்ணுங்கள் சார். எனக்கு ஒன்று தான் சொல்கிறான்னு பார்த்தா அதிர்ச்சியிலேருந்து எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, தேங்க்ஸ் டா மரியா. அப்புறம் ஜஸ்டின், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே அந்த கங்கை அமரன் சார் சாங் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஜஸ்டின், பியூட்டிஃபுல். ஆடினே இருப்பேன் வந்து அவரை பிடிச்சி, நோ ஜஸ்டின் நீ ரொம்ப மெலடி பண்ணுற, நீ ஒரு டான்ஸ் சாங் பண்ணி அவரை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சுருக்கோம். அதுலேயும் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது சீசன், நீங்கள் தொட்டதெல்லாம் 6 ஆகிட்டு இருக்குது. அதனால் படமும் ஹிட் ஆகுது. நீங்களும் உங்களுடைய சாமெல்லாம் எங்களுக்கு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதிர்ச்சி, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுறது. நிறைய லைக் ஜாலியாக எங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பார். அதில் எவ்வளோ உண்மை சொன்னார், எவ்வளோ பொய் சொன்னாருன்னு தெரியாது. பட் தேங்க்யூ, இட் வாஸ் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. மணி, அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிமு கோரியோகிராஃபராக உண்மையாகவே இன்டர்வல் பிளாக்ல செம்மையாக கோரியோ பண்ணியிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது தெரில, என்னன்னா எல்லா பாட்டுக்கும் இவனே கூப்பிட்டு வராங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல, எல்லா பாட்டுக்கும் வந்துருவா. அப்படி ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ மணி கண்டிப்பாக இருக்கா. அப்படி எனக்கு வந்து ஐயோ எப்படி வர போது தெரியலையே, நம்ம எல்லாம் நல்ல சீனியர் மாஸ்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் டெபியூட்டன்ஸ். எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும், புது டேலண்டோட ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மணி வந்து நான் படம் பார்த்து இன்டர்வல் பிளாக் பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன். உண்மையாகவே தேங்க்யூ மணி. எனக்கு பாபா பாஸ்கர் சாருக்கு அப்புறம் எனக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த இன்டர்வல் பிளாக்கு. கண்டிப்பாக பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு பல அவார்ட் கிடைக்கும். பயங்கர க்ரேஸியாக பண்ணியிருக்காரு. கானா வினோத், தேங்க்யூ. எங்களுக்கு முதலேருந்தே நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாட்டும் பாடி அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ண விதம் தேங்க்யூ. பிகாஸ் யூ வெண்ட் அவுட் ஆஃப் த வே டு ப்ரொமோட் திஸ் ஃபிலிம். வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ. நீங்கள் இல்லை, நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வியாக்கி, எங்கள் டைரக்டர் எவ்வளோ ஒரு கிரேசியானவரோ அதை விட கிரேசியானவர் வியாக்கி. ஃபோட்டோஷூட் படம் முடிஞ்சிருச்சு, ஃபோட்டோஷூட்டில் வந்து பார்க்குறேன், சார் இப்படி பண்ணுங்க சார், சார் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. நான் குதிக்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. வியாக்கியை வச்சுட்டு டைரக்டரே ஒரு வேக்கினா இவன் ஒரு வேக்கியாக இருக்கான். அதான் வியாக்கின்னு பேர் வச்சுருக்காங்க போல இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பட் உண்மையாகவே ஒரு போஸ்டருமே வியாக்கி எனக்கு வந்து சில படங்கள் இருக்கும், அது பேச்சுலரில் ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணார் கோபி. டார்லிங்கில் வந்து அமுதன் பண்ணான், அவனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. அந்த மாதிரி இந்த படத்தோட ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளு வேறு. படம் பார்த்தா இமோஷன் சீன் வந்தால் அழுவார், சிரிப்பார். பின்னாடி அதாவது நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி உட்காந்துட்டு இடிக்கிறான், தட்டுறான், என்னென்னமோ பண்ணுறான். இவன் எனர்ஜியை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்புறம் மதன் டிஓபி, எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் டிஓபிஸோட ஒர்க் பண்ணேன். எனக்கு ராஜீவ் மேனன் சார்கிட்ட கொஞ்சம் அந்த ஒரு வருஷம் ஒர்க் பண்ணதுனால நிறைய சொல்லி கொடுத்துட்டாரு. இப்படி தாண்டா இருக்கணும், இப்படி தாண்டா ஃபிலிம் லாங்குவேஜ், இதுன்னு லைட்டிங் கீட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருவார். அவர் ஒரு பயங்கரமான டீச்சர். பாலுமேந்திர சாருக்கு அப்புறம் ராஜீவ் மேனன் சார் ஒரு சிறந்த டீச்சரு. ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் அப்படின்னா மரியா வந்து ஃபஸ்ட்டு ஷாட் வந்து சூப்பர் தான். ஏன் ஃபஸ்ட்டு ஷாட் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வைக்கிறான் என்கிட்ட, என்னன்னா இவன் இப்படி வந்து டச்சில் ஷாட் வைக்கிறான்னா அங்கே இந்த பக்கம் இப்படி வரான். எனக்கு பயம் வந்துருச்சு, டேய் என்னடா பண்ணுறான் இவன், எப்படி இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபிலிம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட், சூப்பர் ஒர்க், வெரி நைஸ். அவருமே அப்புறம் பாலாஜி அவரோட அந்த கலரிஸ்ட்டு நல்ல காம்பினேஷன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த நைஸ் ஒர்க். பிரவீன், ஃபஸ்ட் டைம் நான் வந்து கோக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் பிரவீன் கூட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக என்னை வேக்கியாக ஆக்கிட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஃபிலிமோட மூடுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹூ ஒர்க், த லிரிக் ரைட்டர்ஸ். கார்த்திக் நேதா அவர் வந்து எனக்கு நிறைய ஹிட் பாடல்கள் எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமான நடிகர்கள். அவனுங்க எல்லாரும் டைரக்டர் ஆவானுங்களான்னு தெரியாது, சத்தியமாக ஆக்டர் ஆகிடுவானுங்க. எல்லாரும் ஆக்டர். பொம்பளை வேஷம் போடுவானுங்க, ஆன்டி வேஷம் போடுவான், என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனால் பயங்கரமாக நடிப்பில் பயங்கர ஆர்வமாக இருக்கானுங்க. எல்லாம் பெரிய ஆக்டர்ஸாக வருவீங்கடா உங்கள் டைரக்டரோட சேர்த்து. அடுத்த படம் அதிர்ச்சி சொன்ன மாதிரி ஹீரோ டைரக்டர் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கால்ஸ்லாம் வருது, மரியா என் ஃபோன்லாம் எடுப்பியான்னு தெரியல. நான் உனக்கு சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணேன். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு நீ சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணுவியா, இல்லை வந்து ரெட்டில் விட்டுட்டு போயிடுவியா ப்ளூடிக்கோட? அதுக்கெலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா பார்க்க. ஸோ
தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் டு செல்வா. நாங்கள் நிறைய தங்கலான் வேட்டுவம் ரொம்ப சீரியஸான படம்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ரொம்ப சீரியஸான படமாக வேலை செய்கிறார் செல்வா. கூப்பிட்டு ஜாலியாக கொஞ்சம் வேலை செய்ய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். இங்கே நீங்கள் ரொம்ப லெஜெண்டரியாக வேலை செய்கிறீங்க செல்வா, அதனால் நீங்கள் கூட ஜாலியாக நீங்கள் வேலை செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. என்னையே நிறைய இடத்துல அழ வச்சது இந்த படம் கண்டிப்பாக உங்களையும் அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஃபாதர் மொமெண்ட் இல்லை உங்கள் ஃபாதரை இல்லை நீங்கள் ஒரு ஃபாதராக இருந்தால் அந்த மொமெண்ட்டை உங்களை செரிஷ் பண்ண வைக்கும். கண்டிப்பாக இது ஒர்த்தான படம். நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. தாலி ரிங்கு ஏன்டா எங்க தலை இருக்கிறீங்க? அடிச்சிட்டு சாவுங்கடா. கேம்ல கூட என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னியடி. நான் என்ன சொன்னாலும் நம்புறியாடா? வர்ஜின் பசங்க உன்னெல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லடா. இப்படி பழசா இருக்கேடா. ஏய் யாரா பழசு? தான ஒரிஜினல் ஓஜிடா. முட்டி போட்டு வேடிக்கை பார்க்கறேடா. என்னைய அஷ்டலடி, என்னைய அஷ்டல்ல. இரு எங்க அப்பாவை கூப்பிடுறேன். நீ மட்டும்தான் கூப்பிடுவியாடா?